ஏர் இந்தியா விமான விபத்து வந்து எப்பேற்பட்ட ஒரு துயரகரமான ஒரு இன்சிடென்ட்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ அந்த சம்பவத்தின் மூலமாக ஒரு நபர் வந்து இப்போ மீளாத ஒரு துயரத்துல வந்து இருக்காரு. அவர் யாருன்னு பார்க்கும்போது, அந்த விமான விபத்து நடக்கும்போது ஒரு நபர் வந்து தப்பிச்சுட்டாரு, தப்பிச்சுட்டாருன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? விஸ்வேஷ் குமார் ரமேஷ் அப்படின்கின்ற அந்த நபர். அவர் வந்து ஒரு மீளாத துயரத்துல வந்து இருந்துகிட்டு இருக்காராம். கரெக்ட்டா ஜூன் 12ஆம் தேதி வந்து இந்த அகமதாபாத்ல வந்து இந்த ஏர் இந்தியா விமான விபத்து என்பது நடந்தது. ஸோ விஸ்வேஷ் குமார் அவர்கள் தான் வெளிய குதிச்சு அவர் வந்து தப்பிச்சுறாரு. அவங்களுடைய தம்பி அஜய் குமார் மொத்தம் 241 நபர்கள் வந்து இறந்து போறாங்க. இவர் மட்டும் தான் உயிரோட இருக்காரு. ஸோ அப்பவே இவருக்கு வந்து மனசுல அவ்ளோ கஷ்டம். என்னடா தம்பி இறந்துட்டானே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து லண்டன் கிளம்பி போயிட்டு இருக்காரு. லண்டன் கிளம்பி போயிட்ட பிறகு இவர் வந்து முற்றிலும் ஃபீல் பண்றாருங்க. ஐயோ! தம்பி செத்துட்டானே அப்படின்ட்டு ஃபீல் பண்றாராம். அதே சமயத்துல இந்த விமான விபத்து குறித்து சின்ன சின்ன தகவல்கள் கிடைச்சாலும், அந்த அளவுக்கு இவர் மனசு பாதிக்கப்படுற அளவுக்கு ஆயிடுதாம். இவங்களுடைய அப்பா வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காராம். என்னடா ஒரு பையன் வந்து இறந்துட்டான்னு ஃபீல் பண்றதா? இல்ல உயிரோட இருக்க பையன் விஸ்வேஷ்குமார் ரமேஷ் அவர்கள். இவர் முற்றிலும் யார் ஃபோன் காலையும் எடுக்கிறது இல்லையாம். அப்படின்ட்டு அவரே ஒரு ட்ராப்ல சுத்தின்னு இருக்காரு. அதாவது மன கஷ்டத்துல வந்து இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அது போன்ற ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதாவது ஒரு பேர் ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்து, இப்போ அவர் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறது உண்மையாவே வருத்தம் அளிக்க வைக்குதுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு போயிடுங்க.